அன்று ராத்திரி 3 பேருக்கும் 3 விதமான கிருபைகள் கொடுக்கப்பட்டது. பேதுரு மேல் அன்றைக்கு தேவன் கிருபையாக இருந்தார். மல்குசுவின் மேலும் தேவன் கிருபையாக இருந்தால் நம்மேலும் தேவன் கிருபையாக இருக்கிறார். எப்படி பேதுரு கிட்ட இருந்தார்? ஹிஸ் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. அப்படி எப்படி பேதுரு கிட்ட அந்த கிருபை வேலை செய்யுதுன்னு சொன்னால், பட்டயத்தை எடுத்து காது வெட்டிட்டாரு. வெட்டின உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பட்டயத்தை கொடு அப்படின்னு சொல்லி கோமா ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். அவருடைய கிருபை அன்றைக்கி பேதுருக்கு இருந்தபடி எப்படி சொன்னார்னா, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். என்ன சொன்னார்? அவனை கடிந்து கொண்டார். இதை செய்து தப்பு, உன்னால் அவன் காயப்பட்டான் பார்த்தியா, உன்னால் அவன் கஷ்டப்பட்டான், எடுத்து அது உள்ளே போடு, அதன் மேலே எடுக்காத, அதை எடுத்தேன்னா நீ அதில் தான் சாவ அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி எத்தனை பேருடைய செவியை நாம் வெட்டியிருக்கிறோம். சில நேரம் நானே சொல்லியிருக்கிறது உண்டு. புதுசாக யாராவது வந்திருப்பாங்க, அவங்கக்கிட்டேயோ இல்லை ஸ்கூல்லையோ வேலை பார்க்குற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்மக்கிட்ட தேவனை பற்றி நாம் சொல்வது ஒன்று, ஆனால் அவரை பிரதிபலித்து நாம் காண்பிப்பது வேறு. இப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம எதிராக நிற்கிறவனோட காதை வெட்டுறதுக்கு சமம். பேதுரு போல் நம்ம சுயத்தில் நம்ம அவனோட காதை வெட்டிட்டோம். அதனால் இன்னும் அவனை கடலை பற்றி கேட்கறதுக்கான ஒரு உணர்வே இல்லாமல் மாற்றுறது நம்ம தான். அப்படி யாராவது நாம் செய்து கொண்டிருக்கிறோமானால், எப்படி பேதுருக்கு தேவன் கிருபையாக இருந்து மல்குசின் செவியை ஒட்டினாரோ அதே போல் நாம் எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் தெரியாமல் அந்த சகோதரனுடைய செவியை நான் வெட்டிட்டேன், நீங்கள் மல்குசின் காதில் எப்படி ஒட்டினீங்களோ அதே போல் அந்த மகனுடைய செவியை இங்கே விட்டுருங்க. அடுத்து யாராவது உங்களை பற்றி பேசினா அந்த மகன் ஏற்றுக்கிட்டோம். ஆண்டவரே, என் பட்டயம் தப்பு, ஆண்டவரே உங்கள் பட்டயத்தை கொடுத்து அவனை எப்படின்னா அவன் காதை ஒட்ட வைங்க. இது நம்மளுடைய ஜெபமாக இருக்க வேண்டும்.